நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே 200க்கும் மேற்பட்டோர் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாணிக்கவாசகம். வணக்கம் மாணிக்கவாசகம், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் உள்ள தூண்டில் முள் வளைவு மீன்பிடி துறைமுகம் கட்டும் பணி நிறைவடையாமல் தாமதமாவதை கண்டித்து வெள்ளப்பள்ளம் ஊராட்சியைச் சேர்ந்த மீனவர்கள் கருப்பு கொடியேந்தி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வெள்ளப்பள்ளம் மீனவ கிராம கடற்கரையில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் தூண்டில் முள் வளைவு மீன்பிடி இறங்கு தளம் கட்டும் பணி கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கி நடைபெற்ற நிலையில் மீன்பிடி இறங்கு தளம் கட்டி முடிக்க இன்னும் 65 கோடி ரூபாய் தேவைப்படும் என்ற நிலையில் கட்டுமான பணி நிறைவடையாமல் உள்ளது. இது குறித்து மீனவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கையை வைத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் கருப்பு கொடி ஏந்தி இறங்கி போராட்டம் நடத்துவதாக மீனவர்கள் அறிவித்தனர். இதையடுத்து கடந்த 7ஆம் தேதி வேதாரண்யம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் திருமால் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை வெள்ளப்பள்ளம் மீனவர்களிடையே நடைபெற்றது. அப்போது உடன்பாடு ஏற்படாததால் மீனவர்கள் கூட்டத்தை விட்டு வெளியேறினர். இன்று மீன்பிடி இறங்கு தளத்தை உடனடியாக கட்டித்தர வேண்டும் என அரசுக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி முழக்கப்பட்டபடி கடல் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதி மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்களிடையே வருவாய் கோட்டாட்சியர் திருமால் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சுமூக தீர்வு காண பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரவீனா, விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மாணிக்கவாசகம்.